அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. எந்த சமூக வலைதளங்களிலும் நாங்கள் பரிந்துரை அளிக்கிறோம், எங்களுக்கு தொகை செலுத்துங்கள் அப்படின்ட்டு நம்ம எந்த பதிவு செய்வதில்லை. ஏதேனும் தவறான சமூக வலைதளத்தில் நீங்கள் நுழைந்திருந்தால் அது தவறு. சரியான வலைதளத்தில் பின்தொடருங்கள். இப்போ ஆகஸ்ட் 16ஆம் தேதி சந்தை நம்மளுக்கு எந்த இடத்தில் ஆரம்பமாகலாம் அப்படின்னு ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணும். இப்போது நேரம் 7:15 அடிப்படையில் சந்தை 19,389 அப்படிங்கிறது ஃபியூச்சர் இண்டிகேட் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு ஒரு இன்சைடு ஓப்பன். அப்போ இன்சைடு ஓப்பன் அப்படிங்கும்போது நேற்று ஒரு ஏறுமுகத்தில் ஆரம்பித்த அது ஏறுமுகம் அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா, சந்தை நேற்று தொடக்கத்தில் ஒரு இறங்கு முகம், அதற்கப்புறம் இப்படி ஒரு ஏறுமுகமாக மாறியது. அப்போது இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று வருத்தம் தான். அப்போ இந்த இடம் நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து நேற்றைய ஹையை பிரேக் பண்ணுறக்கோ நேற்றைய லோ பிரேக் பண்ணுறக்கோ அவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று கடினமாகத்தான் இருக்க போகிறது. அப்போது மார்க்கெட் இன்றைய ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த வாரத்தின் ஆரம்பம் 19,383. அப்போ ஃபியூச்சர் எங்கே இருக்குது, ஒரு 60 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருந்தோம். அப்போ 19,320 அந்த இடத்துல ஆரம்பமாக வாய்ப்பு இருக்கலாம், 300 to 340. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆரம்பமாகும்போது இந்த ஓப்பனும் நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ ஓப்பன் பிலோ நின்று வீக்லி ஓப்பன் பிலோ நின்று மார்க்கெட் லாஸ்ட் வீக்கோட லோவை பிரேக் பண்ணுறது கடினம். அப்போ இது கடினம்னா கட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். ஆனால் இந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் கூட இந்த லோவை பிரேக் பண்ண முடியல அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் இல்லைன்னு அர்த்தம். அப்போது ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்று அப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது சந்தைக்கு ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக இருக்கும் மேல் நோக்கி செல்றதுக்கு. அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜின்னு நீங்கள் ஒன்று பில்டப் பண்ணணும். ஓப்பன் ஸ்ட்ராட்டஜின்னு பில்ட் பண்ணால் தான் சந்தை நம்மளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இன்றைய ரேஞ்ச் அப்படிங்கிறது ஓப்பனில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், அதனுடைய ஹை லோ. அப்போ நம்மளுக்கு குறைந்தபட்சம் 100 புள்ளி இருக்கணும். அப்போ அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கணும். அட்டவணைப்படி ஒரு ஸ்ட்ராங்கல். அப்போ 19,350. அப்போது 19,350 புட் அண்ட் கால் நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்கணும். அப்போ 19,300 புட் 19,400 கால்னா 19,300 புட் 21 ரூபா விசஸ் 98 ரூபா ஒரு போட்டியாளராக இருக்கிறாங்க. அப்போ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 19,280 19,498 இதற்குள்ளே மார்க்கெட் வால்டைல் ஜோனாக தான் இருக்கும். இதை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தா ஒரு 120 புள்ளிகள். அப்போ 19,180 19,520 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு அமையலாம். அப்போ இதனை சார்ந்து தான் நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்கணும். அதுலேயே 19,350 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 31 ரூபா அப்படின்னால 19,320 அப்படிங்கிறது மிக முக்கிய லெவலாக இருக்கும். 19,350 கால். அப்போ 19,350 கால் 134 ரூபா. அப்போ 19,350 19,320 19,484 இந்த ரெண்டு பிரீமியத்தை சேர்த்தும்போது 160 புள்ளிகள். அப்போ 19,190 இந்த பக்கம் 150 புள்ளிகள் அப்படிங்கும்போது நம்ம 160 புள்ளிகள் அப்படிங்கும்போது 19,510. அப்போ இந்த ஜோனுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதனால் இந்த 19,320 19,350 மிக மிக முக்கியமான லெவலாக இருக்கும். இதனை மிக முக்கியமாக பாருங்கள்.
பேங்க் நிஃப்டி நாற்பத்தி நாலாயிரம் ஸ்ட்ராடல் நம்மளுக்கு இருக்குது. அப்போ 44,000 புட் 161 ரூபா. அப்போ 43,840, 44,242 ரூபா, 44,242. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 400 புள்ளிகள். அப்போ 43,600, இந்த பக்கம் 44,400 இந்த எல்லைக்குட்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் வியாபாரம் செய்கிறவங்க ஒரு பிரேக் அவுட்டுக்கு பாருங்கள். அந்த பிரேக் அவுட் வேகமாக இருக்கணும், ஸ்பீடாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான இம்பேக்ட் நம்மளுக்கு தெரியணும். ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் இருந்தால் ப்ரீமியத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த ப்ரீமியம் நேற்றைய அளவு எப்படி இருக்குது? இப்போ ஸ்பாட் வந்து இன்றைக்கி ஒரு 50 புள்ளி இறங்குதுன்னா, ஃப்யூச்சரும் 50 புள்ளி இறங்குனா அது ப்ரீமியத்தோட ஆக்டிவிட்டியே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நிஃப்டி 50 புள்ளி இறங்கி இவங்க ஒரு 40 புள்ளி தான் இறங்கியிருக்காங்க அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய ஏற்றத்தை தடுக்கும். ஏற்றத்தை தடுக்கும்னா எளிதாக கடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதே நிஃப்டி 50 புள்ளி இறங்கி நிஃப்டியோட ஃபியூச்சர் 60 புள்ளியாக இறங்குச்சுன்னா புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் மிக அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வாறு நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றாக பார்த்து அதற்குண்டான காரணிகளை எடுத்துகிட்டு அதே மாதிரி ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி இன்க்ளூட் பண்ணி எஸ்டர்டே ஹை ஆர் லோ, வீக்லி ஹை ஆர் லோ பிரேக் அவுட் எப்படி இருக்க போது, அது இன்சைடுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்க போது, அதை பிரேக் அவுட் பண்ணி அதற்கப்புறம் சஸ்டெயின் ஆனால் எப்படி இருக்க போகுது. சஸ்டெயினுங்கும் போது நிறைய பேருக்கு 5 நிமிடமா, 10 நிமிடமா, 15 நிமிடமா, 30 நிமிடமா, 4 மணி நேரமா அப்படி நல்லா தோன்றும். அதை உங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அதனால் ஒரு குறிப்பு வந்து அது மற்ற அனைத்துமே பாதிப்படையும். அதனால் உங்களோட ஆய்வுக்கு உட்பட்டு இதனை சரி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.